இப்போ ரங்கராஜ் பாண்டே மாதிரியான ஆட்கள் வந்து விஜய் அவர்கள் வந்து களத்தில் வந்து போராட்டங்களில் கலந்து கொள்ளாததுக்கு, மக்களை நேரடியாக சந்திக்காததுக்கு, அவர் வந்து அவருடைய ஸ்டைல் அது. மோடி அவர்கள் வந்து என்ன செய்கிறாரோ அது மாதிரி இவர் செய்யட்டும், பிரச்சனை இல்லை. எல்லாருமே ஒரே ஸ்டைலில் பண்ண வேண்டிய தேவையில்லை. சீமான் அவர்கள் வந்து மக்களை சந்திக்கிறாரு, பார்க்குறாரு. ஆனால் எத்தனை தொகுதியில் அவர் வெற்றி பெறுறாரு? கம்யூனிஸ்டுகள் மக்கள் போராட்டங்களில் கலந்துக்கிடுறாங்க, அவங்க எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறுறாங்க? அவர்களுக்கான செல்வாக்கு என்ன? ஆனால் விஜய் அவர்கள் வந்தால் மிகப்பெரிய கூட்டம் வருது, மக்கள் அவரை கொண்டாடுறாங்க. மோடி மாதிரி இவரும் ஒரு தலைவராக இருக்கிறாரு, எல்லாருக்கும் இந்த பாக்கியம் வாய்க்காது அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க சார்? அதான் ரங்கராஜ் பாண்டே வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. மக்களையே பார்க்காத மோடி எப்படி ஜெயித்தாரோ அதே போல் இவரும் ஜெயிப்பாருங்கிறாரு. ஆனால் ஒரு செல்வாக்கு மோடி அவர்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத வலியுறுத்தி எங்கே இருக்குது? ஞானேஷ்குமார் அவர் கொஞ்சம் காலம் வாரி விட்டாருன்னா ரங்கராஜ் பாண்டேவெல்லாம் என்ன ஆவாங்கன்னு பார்ப்போம். எதுக்குங்க வாக்காளர் பட்டியலுக்கு வந்து இவ்வளோ ரகல் நடக்குது? எதுக்குங்க அகில இந்தியாவிலேயும் வாக்காளர் பட்டியலை அவதியாக மாற்றுறாங்க? ஏன் மாற்றுறாங்க? காந்தராஜ் இருக்கான், வாக்காளர் பட்டியலில் பேர் இருந்ததுன்னா பாஜக எடுத்து ஓட்டு போடுவான். நீ வந்து ஓட்டு போட்டு அந்த அந்த காந்தராஜ் போட்ட ஓட்டை மாற்றுறதுக்காக நான் சிம் கார்டை எடுத்து வாக்கு எந்திரத்தை மாற்றி இது பண்ணி என்னத்துக்கு? காந்தராஜுக்கு ஓட்டே இல்லைன்ட்டா